கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைய நாளுக்கான தியான பகுதி பரிசுத்த ஆவியுடன் நல்ல உறவு. வசனம் 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த ஆவியுடன் தனிப்பட்ட மற்றும் ஆவிக்குரிய உறவை வளர்ப்பதற்கான அடிப்படை கோட்பாடுகள் தேவனுடைய வார்த்தை மற்றும் ஜெபம். அவருடைய வார்த்தை மற்றும் ஜெபத்தின் மூலம் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நீங்கள் அவருடன் ஆழமான உறவில் நுழைவது முக்கியம். எந்த உறவாக இருந்தாலும், அது பெற்றோராக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், உடன் பணிபுரிபவர்களாக இருந்தாலும், தொடர்பு இல்லை என்றால் அந்த உறவு முறிந்துவிடும். நல்ல தொடர்பு உறவுகளை வளர்க்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியுடன் ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் ஜெபத்தில் அவருடன் நன்றாக தொடர்பு கொள்ள வேண்டும். அவர் ஒரு நபர், நீங்கள் ஒரு நபருடன் போல அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரம்ப உரையை மீண்டும் வாசிக்கவும். தேவனுடன் நாம் எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. பிதா பரலோகத்தில் இருக்கிறார். இயேசுவும் பரலோகத்திற்கு ஏறினார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்முடன் இருக்கிறார். இன்று நாம் அறிந்த மற்றும் தொடர்புடைய தேவன் பரிசுத்த ஆவியானவர். அவர் உண்மையிலேயே பிதாவின் பிரசன்னத்தையும் இயேசுவின் பிரசன்னத்தையும் உங்களுக்கு கொண்டு வருகிறார். எனவே அவருடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் அந்நிய பாஷையில் பேசுவது முக்கியம். எப்போதும் அந்நிய பாஷையில் பேசுங்கள். அப்போஸ்தலன் பவுல் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவராகவும் தேவனுடைய ஊழியராகவும் சிறந்த முன்மாதிரியாக பணியாற்றினார். அவருடைய இரகசியங்களில் ஒன்று ஜெபத்தின் மூலம் பரிசுத்த ஆவியுடன் அவருக்கு இருந்த உறவு. அவர் சொன்னார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14:18. முழு கொரிந்திய சபையை விட தான் அந்நிய பாஷையில் பேசுவதாக கூறும் அளவு அந்நிய பாஷையில் அவசியத்தை பவுல் உணர்ந்திருந்தார். அதன் முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தவறாமல் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலம் பரிசுத்த ஆவியுடன் சிறந்த உறவை உருவாக்குங்கள். ஜெபம். அன்பான தகப்பனே, பரிசுத்த ஆவியின் பரிசுக்காக நன்றி. என் வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அவருடைய வழிகாட்டுதலுக்கு நான் முழுமையாக கீழ்ப்படுகிறேன். நான் அவருடன் ஐக்கியம் கொள்ளும் போது எனது ஆவி வல்லமையாக வளர்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் வெற்றியுடன் வாழ அதிகாரம் பெற்றுள்ளேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மேலதிக பாடம் 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ரோமர் 8:26. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
தொடர்ந்து யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென். நன்றி.